ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான மேங்கோ மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேங்கோ மில்க் ஷேக் செய்கிறதுக்காக ஜூஸ் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு நல்லா பழுத்த மாம்பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்க்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாம்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாம்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் இதை சேர்த்து இதை நல்லா வடிகட்டி எடுக்கலாம். மாம்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கும்போது நல்ல ஸ்மூத்தான மேங்கோ பல்ப் கிடைக்கும். இந்த மேங்கோ பல்ப்பை பயன்படுத்தி நம்ம மில்க் ஷேக் செய்யும்போது ரொம்பவே ஸ்மூத்தான மில்க் ஷேக் கிடைக்கும். மாம்பழத்தை பயன்படுத்தி நம்ம நிறைய விதமான ரெசிபீஸ் பண்ணலாம். ரெசிபீஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நல்ல ஸ்மூத்தான மேங்கோ பல்ப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த மேங்கோ பல்ப்பை சேர்க்கலாம். அடுத்ததாக 1/2 லிட்டர் அளவுக்கு டோன்டு மில்க் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இதையும் இதில் சேர்க்கலாம். நீங்கள் பசும்பால் எடுக்கிறீங்க அப்படின்னா பாலை தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக காய்ச்சி எடுத்து ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 4லேருந்து 5 ஐஸ் கட்டிகள் சேர்க்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இந்த மேங்கோ மில்க் ஷேக்கை நம்ம பரிமாற வேண்டியதான். கடைசியாக நம்ம இந்த மில்க் ஷேக் மேலே மாம்பழ துண்டுகளை போட்டு பரிமாறலாம். நம்மளோட சுவையான மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.